ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட கைப்பக்குவத்தில் அருமையான ஒரு பொடி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு பொடி போதும் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் எல்லா பொருட்களுமே 1 யூஸ் டம்ளரில் தான் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு சோளம், அதாவது நாட்டு சோளம் இருக்குது இல்லைங்களா, அது 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சோளத்தை நல்லா வறுத்து விட்டுருவோம். சோளம் நல்லா சூடேறி பொரிஞ்சு வரும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கங்கே ஒன்று வெடித்து வெடித்து நல்லா பொரிஞ்சு வருது. எல்லா சோளமே பொரிஞ்சு வெடித்து வரும். இதுவும் போல் பக்குவமாக நம்ம சோளத்தை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு தண்ணி தொளிச்சு எடுத்திங்கன்னா அருமையான நாட்டுச்சோள பாப்கார்ன் ரெடி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு 1 யூஸ் டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க. 1 டம்ளர் நாட்டுச்சோளம், 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசியும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், அரிசி நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற சோளத்துக்கூடையே சேர்த்துருவோம். அடுத்து நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. நம்ம சாம்பார் பருப்பு இல்லைங்களா, அதான் எடுத்துருக்குறோம். அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். இது போல் கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒன்று கரிஞ்சிரும், ஒன்று செவந்துரும், ஒன்று பார்த்திங்கன்னா செவக்காது. அதனால நம்ம இது போல் ஓட்டி விடணும். பாருங்கள், நல்லா சூடேறி லைட்டாக செவந்து வந்திருக்கு. இதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்து நம்ம இது கூட எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கொள்ளு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொள்ளை வறுத்து விட்டுறலாம். கொள்ளு நல்லா செவந்து லைட்டாக நிறம் மாதிரி வரும். அந்த அளவுக்கு பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுவும் வறுவட்டுருச்சு. இப்போ அதையும் மாற்றிக்கலாம். அது கூடயே இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துருக்கிறேன், முழு பயிர். அதையும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துடலாம். பாசி பயிர் நல்லா நிறம் மாதிரி இந்த அளவுக்கு வறுபடணும். பாசிப்பருப்பு லைட்டாக செவந்துருச்சு. அதையும் இது கூடயே சேர்த்துருவோங்க. அடுத்து நம்ம வறுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து பொதுவாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடலாம். பருப்பு சீக்கிரமாகவே வறுவட்டுரும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவக்க வறுத்துருச்சு. இப்போ இதையும் இந்த பொடி கூடையே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா செவந்து கருவேப்பிலையும் ஓரளவுக்கு நல்லா வறுவட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம தட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா ஒரு 7-8 போல் நான் மிளகாய் சேர்த்துருக்குறேன். நான் எடுத்த அளவுகளுக்கு 200 கிராம் அளவுக்கு எனக்கு பொடி கிடச்சிது. பாருங்கள், மிளகாய் லைட்டாக ஓட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பையும் மிளகாய் கூடயே சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற பருப்புகள் கூட இந்த மிளகாயும் உப்பி சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுன பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். நம்ம கடாயில் ஹீட் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு லேசாக வறுத்துட்டு இந்த பருப்புகள் கூட சேர்த்துடலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற அப்படி இருந்துச்சுன்னா கட்டியை நல்லா உடைச்சிட்டு லைட்டாக போட்டு கடாயில் ஹீட் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சூடேறி பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்குவோம்.
இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைக்க விருப்பம் இருந்தாலும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அம்மாவோட கைப்பக்குவத்தில் அருமையான ஸ்பெஷலான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்த்துல. நீங்கள் கொஞ்சமாக சாதத்தோடு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.